Hello friends, welcome to Karikanchi. அரிசி மாவு வச்சு ஒரு சிப்ஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 4 பூண்டு பல். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்லேயே 1.5 கப் அளந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக உப்பு போட்டுட்டு மீதி இருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி கொதிட்டோம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அரிசி மாவு அது கூட கலந்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் ஒரு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா டவால ஒட்டாமல் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையை உடனே வச்சிடாதீங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறதுனால இதை நான் கையை வச்சு போட்டு செய்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். மாவை அப்படியே தேய்ச்சி எடுத்துடலாம். கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோக்ஸ் வச்சு நல்லா குத்தி விட்டுலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போடல அப்படின்னா உப்பு ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்படி குத்தி விடுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.